செல்வி, மாயா மாயா சந்தோஷ்க்கு இப்ப எப்படி இருக்கு? வாய மூடு செல்வி. நீ பண்ண பைத்தியக்காரத்தனத்தால சந்தோஷ் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்தியா? மாயா, நான் அஞ்சலி விவகாரத்துல தலையிடாதன்னு உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இப்ப பாத்தியா? சந்தோஷ்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா செல்வி? மாயா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல மாயா. சந்தோஷ் அங்க வருவான்னு எனக்கு எப்படி மாயா தெரியும்? அஞ்சலி கிட்ட நான் முன்ன மாதிரிலாம் பேசுறது கூட இல்ல மாயா. அன்னைக்கு அஞ்சலிக்கு ரொம்ப ஜுரம் இருந்தது, நெருப்பா கொதிச்சுது. அவளை பாத்துக்கிறதுக்கு உதவிக்கு கூட ஆள் இல்ல மாயா. அதனாலதான் வேற வழி இல்லாம அஞ்சலி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஆனா எதிர்பாராத விதமா சந்தோஷ் என்ன பாத்துட்டான் மாயா. அதான் அவன் பாத்துட்டான்ல, இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? வா, வந்து நீயே உண்மையை ஒத்துக்கோ மாயா. அது உன் வீடு செல்வி, நீதான் அவனுக்கு முறையா தாலி கட்டின பொண்டாட்டி. வா, வந்து திரும்பவும் அவன் கூட குடும்பம் நடத்த. மாயா, என்ன பேசுற நீ? அந்த மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுல இல்லவே இல்ல மாயா. நான் இத்தனை வருஷம் சந்தோஷ் கண்ணுல படாம இருந்ததே உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் மட்டும்தான். இத்தனை வருஷமா நான் வேண்டிக்கிட்டது சந்தோஷ், நீ, உன் குழந்தை 3 பேரும் நல்லா இருக்கணும்னு தான். இதெல்லாம் மாயா என் தாவம். உன் குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு கிடைச்ச வரம். எக்காரணத்தை கொண்டும் நான் சந்தோஷம் பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் கண்ணுல கூட நான் பட மாட்டேன் மாயா. முட்டாள்தனமா பேசாத செல்வி. உன்னோட தியாகத்தை மட்டும் தான் நீ யோசிச்சுட்டு இருக்க. மத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறியே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் இதுக்கு மேலயும் சந்தோஷ் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம் நினைக்கிறியா? சத்தியமா இல்ல செல்வி. நீ திரும்ப வந்தாதான் அவனுக்கு நிம்மதியே. என்ன நம்பு செல்வி, ஏன் கூட வா, அவனை பார்த்து பேசு. முடியாது மாயா, என்ன மன்னிச்சிடு. என்னால வர முடியாது மாயா. நீ எல்லாத்தையும் எழுந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததா நினைச்சிட்டு இருக்க. ஆனா சந்தோஷ் அங்க எல்லாமே இருந்தோம் நிம்மதியே இல்லாம தவிச்சிட்டு இருக்கான் மாயா. அவன் மனசு படுற கஷ்டமும் வேதனையும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் செல்வி. அவன் உடம்புல பட்ட காயம் 2-3 நாள்ல ஆறிடும். ஆனா அவன் மனசுல பட்ட காயம் ஆறதுக்கு நீதான் செல்வி மருந்து. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீயே வந்து அவன் கிட்ட உண்மையா சொல்லு. சுபா, இது கண்டிக்க வேண்டிய விஷயம். சாரி மேம், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதோ அஞ்சமா மேடம் கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா. இது யாருன்னு தெரியுதா? செல்வி காணவில்லை. உண்மையா சொல்லு, இது நீதானே? சொல்லு. ஆமா மேடம், நான் தான். இந்த போட்டோல இருக்கிறது நான் தான் மேடம். ஏன் நீ ஒரு அனாதைன்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல வந்து வேலைக்கு சேர்ந்த? அது மேடம். சொல்லு. ஏன் தயங்குற? சொல்லு. நம்ம குழந்தை இறந்து போச்சுமா. ஐயோ ஐயோ. பத்திரமா இரு.
சந்தோஷ். இதனாலதான் மேடம் என் குடும்பத்தை விட்டு நான் விலகி நிக்கிறேன். அவங்க தூரத்துல இருந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும் மேடம். அதுதான் எனக்கு நிம்மதியே. நீ இப்படி சொல்ற, ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். நீ சொல்ற இந்த குடும்பம் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட போட்டிருக்காங்க. அப்பனா உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு தானே அர்த்தம்? அவரும் என்ன 5 வருஷமா தேடிட்டு தான் மேடம் இருக்காரு. நான் தான் அவர் கண்ணுல படாமலே இருக்கேன். ஏன் அஞ்சம்மா இப்படி பண்ண? அதுவும் எங்க ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ற. நாளை பின்ன அவங்க வந்து இங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எங்களெல்லாம் தப்பா நினைப்பாங்க. இல்ல மேடம், உங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எப்படி சொல்ற? என் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொத்தையோ பொருளையோ எதையுமே எடுத்துட்டு வரல. நான் யார்கிட்ட இருந்தும் எதையும் திருடல, பொய் சொல்லல. நான் எடுத்த முடிவுதான் சரின்னு அவங்களுக்கும் தெரியும் மேடம். ஆனா அவங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் என் மேல பாசம் இருக்கு மேடம். அவங்க என்ன நிச்சயமா தேடி இங்க வருவாங்க. நான் இங்க இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க மேடம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற வார்த்தையில தான் நான் இத்தனை வருஷம் என் குடும்பத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கையே இருக்கு. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு வேற வழி தெரியல மேடம். நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி தெரியறீங்க. என்ன காப்பாத்துங்க மேடம். அஞ்சம்மா பாவம் மேடம். அஞ்சம்மா அழறது நிறுத்து. நாங்கெல்லாம் ஏதோ சொல்ல மாட்டோம். மத்தவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சரி சரி சுபா, கூட்டிட்டு போ. சரி அஞ்சம்மா. செல்வி, அஞ்சுமா ஹலோ சார், நீங்க தானா பேப்பர்ல காணவில்லைன்னு ஒரு போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க? ஆமா, சொல்லுங்க. அவங்க எங்க ஸ்கூல்ல தான் சார் வேலை செய்யறாங்க. என்னது? ஆனா அவங்க பேரு செல்வி இல்ல சார், அவங்க பேரு அஞ்சம்மாவாச்சே. அஞ்சம்மாவா? ஆமா சார், இவங்க பேரு அஞ்சம்மா தான். கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆயம்மாவா வேலை செய்யறாங்க. என்னது? கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அஸ்வின் படிக்கிற ஸ்கூல் ஆச்சே. அஞ்சம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிச்சு. அதான் நான் வந்தேன். அஞ்சம்மாவா? அஞ்சம்மா தெரியாது உங்களுக்கு? யார் அது அஞ்சம்மா? மம்மி எனக்கு எப்படி வீட்லயோ அதே மாதிரி தான் அஞ்சம்மா இருக்கு ஸ்கூல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா அவங்கள இங்க பார்க்கலாம் சார். உடனே வரேன்.